வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே எழுக எழுகவே இறைவன் காணவே இனிமை ததும்ப இன்னிசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம். சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம். சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். ஆனந்தம் காணவே அவரிலை கூடுவோம். ஆனந்தம் காணவே அவரிலை கூடுவோம். இருகரங்கள் விரித்தவராய் அழைக்கும் இறைவன் குரலை தேடி வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே எழுக எழுகவே இறைவன் காணவே இனிமை ததும்ப இன்னிசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பான மக்களே, இன்று புனித யாகப்பரின் 8ஆம் திருவிழாவை சிறப்பிக்கும் ஏதோம் அன்பியம், மரியாயின் சேனை, வின்சென்டே பவுல் ஆகியோர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் நான் என் சொந்த பந்தம் என்ற குறுகிய வட்டத்தில் வாழும் தீவினை மிகுந்த சமூகத்தில் மீகா இறைவாக்கினர் எச்சரிக்கை வார்த்தைகளும் இயேசுவின் பணிவாழ்வும் தெளிவும் நம்மை சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்றன. இயேசுவின் போதனையை கேட்கவும் அவர் செய்த புதுமைகளை கண்டு பயனடையவும் பெருங்கூட்டம் சூழ்ந்து நின்றபோது இறை திருவுளம் நிறைவேற்றுவதே தமது உணவாகவும் உயிர் மூச்சாகவும் கொண்ட இயேசு அன்னை மரியா நமக்கு மட்டுமல்ல, இறைவாக்கினரின் இறையாட்சி குடும்பத்தில் அனைவருக்குமே தாய் என கூறுகிறார். நாமும் சுயநலம் கலைந்து பொது நலத்துடன் இறையாட்சி கலந்த லட்சிய குடும்பமாய் சகோதர வாஞ்சையுடன் வாழ இத்திருப்பலியில் முழு மனதுடன் பங்கு கொள்வோம். புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 8ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 8ஆம் திருவிழா திருப்பலியானது புனித வின்சென்டே பால் சபையினருடைய நலனுக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் ஏதும் அன்பிய குடும்பங்களின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் மரியாயின் சேனையினருடைய நலனுக்காகவும் சேனையின் வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் புனித பெரிய வியாகப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமிதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித பெரிய யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அடி பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இன்றைய வாசகமானது மீகா கூறுவது, உமக்கு நிகரான இறைவன் யார்? நம் குற்றத்தை பொறுத்து நம்முடைய தீச்செயலை மன்னிக்கின்றீர். எங்கள் மீது உம் இரக்கத்தை பொழிந்து எம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து பேரன்பை நம்மீது பொழிகின்றார் என்ற வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 14, 15, 18 முதல் 20 வரை இறை வசனங்கள். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் சிலையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திருந்தார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் தம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவன் என்னை தேடி வரும் நேரம்
கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 முடிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 முடிய வசனங்கள். மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று இயேசு கூறுகிறார். இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 8ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 முடிய வசனத்திலே, யார் என் தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவர் என்று இயேசு கூறுகிறார். புனித அன்னை தெரசால் உலக தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டிற்கு அழைக்க பெற்றார். அந்த மாநாட்டிற்கு உலக தலைவர்கள் அனைவரும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து அங்கு வந்து கலந்து கொண்டார்கள். நம்முடைய புனித அன்னை தெரசால் சாதாரண எளிய அந்த ஆடையிலே அவர் கலந்து கொண்டார். இப்பொழுது மாநாட்டை முடித்துவிட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு உலக தலைவர் நம்முடைய அன்னை தெரசாவை பார்த்து அங்கே கேள்வி கேட்டார். அம்மா, உங்களுடைய பணி வாழ்க்கையிலே வெற்றி பெறாமல் போனால், தோல்வி ஏற்பட்டால் உங்கள் மனது எப்படி இருக்கும் என்று கேட்டார். அம்மா, உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறாமல் போனால், உங்களுடைய பணி வாழ்க்கையிலே தோல்வி ஏற்பட்டால் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் என்று கேட்டார். அப்போது புனித அன்னை தெரசால் அழகாக பதில் சொன்னார். நான் வெற்றி பெறுவதற்காக, தோல்வி அடைவதற்காக அழைக்கப்படவில்லை, இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நான் வெற்றி பெறுவதற்காகவோ தோல்வி அடைவதற்காகவோ அழைக்கப்படவில்லை, இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே அழைக்கப்பட்டேன் என்று தெளிவாக குறிப்பிட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவர் என்று தெளிவாக சொல்லுகிறார்.
அன்னை மரியாள் தந்தையின் திருவுளத்தை முழுவதுமாக நிறைவேற்றியவள். கருவறை முதல் கல்லறை வரை அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியவள். இரண்டாவதாக, இன்று நாம் 8ஆம் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பர் இயேசுவின் திருவுளத்தை முழுவதுமாக நிறைவேற்றியவர். இயேசுவின் துன்பக் கிண்ணத்திலே பருகியவர். இயேசுவின் திருத்துவதர்களுள் முதல் மறைசாட்சியாக மறிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர். எனவேதான் நம்முடைய பாதுகாவலரும் இயேசுவின் திருவுளத்தை இறுதி வரை நிறைவேற்றியவர். ஆகவே அவருடைய 8ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வருத்தங்கள், தொழில் நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இவைகள் மத்தியிலே நாமும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். நாமும் தந்தையின் திருவுளத்திற்காக நம்மை அர்ப்பணமாக்க வேண்டும். தந்தையின் திருவுளத்தை நாமும் செயல்படுத்த வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். ஆறுதலின் தேவனே எங்களை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் உடல் உள்ள நலனை நிறைவாக தாரும். இவர்கள் தனக்கென வாழாமல் மக்களின் ஆன்மீக காரியங்களில் இன்றும் அதிக கவனம் செலுத்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தேவனே, எம் ஊரில் திருப்பலியை காண முடியாமல் தவிக்கும் நோயாளிகள், முதியோர் அனைவரையும் முன்பாதம் தருகின்றோம். இவர்களின் ஏக்கங்கள், மனவேதனைகள், வேண்டுதல்களை திருப்பலி பிரசனத்தில் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எம் ஊரில் வசிக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் தொழில் செய்யும் அனைவரையும் தொற்று நோய் விபத்துகளில் இருந்து பாதுகாத்து நிறைவான ஆசி தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, இன்றைய விழாவை சிறப்பிக்கும் ஏதோம் அன்பியம், மரியாயின் சேனை, வின்சென்ட் பவுல் சபை குடும்ப உறுப்பினர் அனைவரையும் ஆசிரால் நிரப்பி ஒவ்வொருவருக்கும் அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த நாளிலே 8ஆம் திருவிழாவை சிறப்பு செய்கிற வின்செந்தை பால் சபையினர், ஏதோம் அன்பியத்தினர், மரியாயின் சேனையினருக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் தரும்படியாக மன்றாடுவோம். இந்த சபைகளுக்கும் இந்த அன்பியத்திற்கும் முழுமையான வளர்ச்சியை தரும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே இந்த 8ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரிய மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உம்முடைய நம்பிக்கையாளர் எழுந்தளிக்கிற எளிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்புலப்படி திருத்துதரில் முதலாவதாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய உடைய பெரிய யாகப்பரின் திருவிழாவில் உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித பெரிய யாகப்பர் உமது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை இந்த உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தையரைவா, இந்த நாளிலே எங்கள் பாதுகாவலர் புனித பெரியவியாகப்பருடைய 8ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற விழுச்சந்தை பால் சபையினரையும்
ஏதோம் அன்பிய குடும்பத்தினரையும் மரியாயின் சேனையினரையும் நிறைவாக ஆசிர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் தார். நிர்தமிலிருந்து கரம் பிடித்து வழி நடத்தியறலும். இந்த சபைகளுக்கும் இந்த அன்பியத்திற்கும் முழுமையான வளர்ச்சியை தந்தரலும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த 8ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த பெரிய வியாகப்பர் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று மக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையின் திருவுளத்துக்காக உங்களை அர்ப்பணமாக்குங்கள், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுங்கள் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிர்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் தான்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தினமை காத்து வலிப்பதாக. பாடவா தினம் பாடும் இந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா, என்னை தேடும் இந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா தினம் பாடும் இந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா. லா 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 மனதின் மகிழ்ச்சியே மாபரனே, எந்தன் மகத்துவ படைப்பிலில் காரணனே. மனதின் மகிழ்ச்சியே மாபரனே, எந்தன் மகத்துவ படைப்பிலில் காரணனே. உம்மை தேடி தேடி வாடும் நெஞ்சம் உம்மை காணவே, என் தேவன் உம்மை தினமும் பாடும் ஜீவனில் நீ வா, ஜீவனில் நீ வா. தேடும் எந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா தினம் பாடும் எந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா, என்னை தேடும் எந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா தினம் பாடும் எந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா. லா 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 லா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திரு காயங்களோடு என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடைய காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென்.
அன்பு புனிதர் சந்தியாகப்பர் மூலம் பல நலன்களையும் பெற்றுக்கொண்டு காத்து வருகின்ற கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அருளும் ஆசீரும் தருவதற்கு எங்களுக்கு 125 ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு பெரியதொரு ஆலயத்தை தந்த கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். மகிழ்ச்சியின் இறைவா, எம்மறை மாவட்டத்தில் குருக்கள் கன்னியர்கள் அதிகமாக தந்த கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 8ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 8ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் வின்சென்தே பால் சபையினர், ஏதோம் அன்பியத்தினர், மரியாயின் சேனையினர். இந்த நாளிலே சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே புனித வின்சென்தே பால் சபை தலைவர், செயலாளர், பொருளாளர், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், ஏதும் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய தலைவர், செயலாளர், பொருளாளர், அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், மரியாயின் சேனையினர் தலைவர், செயலாளர், பொருளாளர், சேனையினர் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் புனித சந்தியாகப்பர் ஆண்கள் சபையினர், கார்மேல் அன்பியத்தினர் தயாரில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை 9ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் புனித சந்தியாகப்பர் ஆண்கள் சபையினர், கார்மேல் அன்பியத்தினர் தயார்நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஊர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர் திருவிழா வரியை பிரிப்பதற்காக புத்தகங்கள் தயாராக இருக்கிறது. எனவே ஆசிரியர் பெருமக்கள் என்னிடம் பெற்று ஊர் திருவிழா வரியை பிரித்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய இறைமக்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வீடுகளை தேடி வருகிற பொழுது முழு ஒத்துழைப்பை கொடுக்கும்படியும் 2024 வரை ஊர் திருவிழா வரியை செலுத்தி அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொள்ளும்படியும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அசன குழுவினர் நம்முடைய வீடுகளை தேடி வருகிற பொழுது வெள்ளிக்கிழமை மதியம் நடைபெறுகிற ஊர் அசன அந்த பெருவிழாவிற்கான பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து தாராள உள்ளத்துடன் உதவி செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்திலே வைத்து புனித பெரிய வியாகப்பரின் திருவிழாவை முன்னிட்டு அன்பிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். எனவே ஒரு அன்பியத்திற்கு ஒரு நடனம் கொடுக்க வேண்டும். எனவே அன்பிய பெயர்களையும் நடனத்தின் பெயரையும் உடனடியாக அன்பிய பொறுப்பாளர்கள் என்னிடம் கொடுத்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலய மண்டபத்திலே வைத்து ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறைவுரையும் நற்கருணை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு செய்யும்படியாகவும் புனித யாகப்பருடைய வரங்களை அற்புதங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளுடைய நண்பர்கள் ஆனார்கள். ஜெபிப்போமாக. அன்பே உருவானங்கள் ஆண்டவரே, திருத்துவதரான புனித பெரிய யாக்கோப்பின் திருவிழாவிலே முதல் திருவிருந்தில் பேரும்பத்துடன் நாங்கள் பங்கு எடுத்திருக்கின்றோம். அப்படி பரிந்துரைகளால் உமது உதவி பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
வானுடைய